தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு ஆய்வு செய்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இப்போ தாம்பரம் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பல்லாவரம் பகுதியில மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக அந்த பகுதியில வடிகால் அமைக்கும் பணிகளை அமைச்சர் நேரு நேர்ல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பகுதியில கடந்த ஆண்டு பெரும் வெள்ளத்தின் போதும் மழையின் போதும் பெரிய அளவுல பாதிப்புகள் இருந்துச்சு. குறிப்பாக அந்த பல்லாவரத்துக்கு அருகில் உள்ள பொத்தேரி எனக்கூடிய அந்த ஏரியிலிருந்து கீழ்கட்டளை எனக்கூடிய அந்த ஏரிக்கு செல்றதுக்கு முறையான வடிகால் வசதி இல்லாதால பெருமளவு அந்த பகுதியில் இருக்க குடியிருப்புகள் பெருமளவு பாதிக்கப்பட்டது. தற்போது அதற்காக ஒரு தற்காலிகமாக அந்த பகுதியில் சுமார் ஒரு 10 மீட்டர் அகலத்துக்கு அங்க ஒரு வடிகால் வசதி ஏற்படுத்தி இருக்காங்க. இது ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வடிகால் பயணிக்கிறது. இப்ப இந்த ஆய்வின் போது உடன் அமைச்சர் தாமோ அன்பரசன், மேலும் நாடாளுமன்ற குழு தலைவர் திமுக அவருடைய வந்திருக்கிறாங்க. இந்த ஆய்வின் போது அவங்க உடன் இருக்கிறாங்க. சுரேஷ்குமார், அமைச்சர் நேருவுக்கு வரைபடம் வாயிலா இன்னொருத்தர் விளக்கம் அளிக்கப்பட்டதை காட்சிகள்ல பார்க்க முடிஞ்சது. என்ன மாதிரியான திட்டங்கள் அவங்க கிட்ட இருக்கு இப்போதைக்கு அந்த பகுதியில் இருக்க நம்ம சொன்ன மாதிரி அந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்க முறையான வடிகால் வசதி முன்னால் இல்லாதனால இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடிகால் எப்படி நம்ம அதை ஏற்படுத்தலாம், இப்ப நம்ம தற்காலிகமா அமைக்கப்பட்டிருக்க அந்த இடத்தையே மொத்தமா விலைக்கு வாங்கி அந்த பகுதியில் வடிகால் ஏற்படுத்தலாமா என்பது போன்ற வழிமுறைகளை அவங்க சொன்னாங்க. அதுக்கான மதிப்பீடுகள் எவ்வளவு வரும், இதுக்கு ஏதாவது வேறு மாற்று பாதைகள் ஏதாவது ஏற்படுத்த முடியுமா என்பதையும் அமைச்சர் கேட்டிருந்தாங்க. கீழ்கட்டளை ஏரிக்கு போறதுக்கு நடுப்புற கொஞ்சம் தனியார் நிலம் இருக்கு. அந்த தனியார் நிலத்தை இப்போ அங்கே லேண்ட் ஒக்கர் பண்ணி இந்த வாய்க்காலை கட்டி முடித்தா அங்கேயும் தண்ணி தேங்காது, இங்கேயும் மக்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா பூரா இடத்துலையும் முழங்கால் தண்ணி நிற்கிது. அதுக்காக தான் இது நேற்று தலைமை செயலாளரும் பார்த்து போயிருக்கிறாரு. இன்றைக்கு அமைச்சர் நம்முடைய எம்பி இருக்கிறார். அங்கே இருக்கு ப்ரொப்போசல் வந்தோடனே பூரா வாய்க்காலை கட்டி கொண்டு விட்டுருவோம். அதுக்காக தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். பார்த்துட்டோம். அடுத்த ஆண்டுக்குள்ளே அது வேலை முடிச்சிட்டோம். எவ்வளோ அமௌண்ட்? 35 கோடி. லேண்ட் அக்கிற்கு மட்டும் 35 கோடி. அதுக்கப்புறம் வாய்க்கால் கட்டுறது எஸ்டிமேட் போடணும். இன்னைக்கு இருக்கிற லேண்ட் வேல்யூக்கு கலெக்டர் சொன்னார் ஒரு 35 crores கிட்டத்தட்ட 1 ஏக்கர் எடுக்க முடியாது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ப்ரொபோசல் ரெடி ஆகிட்டு. செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நேரு, தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் வாய்க்கால்கள் அமைத்தால் மழைநீர் தேங்காத நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். இந்த பணி அடுத்த ஆண்டிற்குள் முடிவரும் என்றும் குறிப்பிட்டார். சுரேஷ்குமார், தொடர்ந்து இனி நீங்க தொடரலாம். இந்த பகுதியில தற்காலிகமா இப்ப ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வடிகால் அமைப்பை நிரந்தரமாக ஏற்படுத்தணும்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க அமைச்சர்கிட்ட. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எந்த குடியிருப்பு பகுதியும் வெள்ளம் தாக்காத வகையில நிரந்தரமான கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அதற்கு இந்த பகுதியில லேண்டை கையகப்படுத்தணும். அதை காசு கொடுத்து பிரைவேட் லேண்டை கையகப்படுத்தணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.